கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாராவது மரணத்தை சந்தித்தால் அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டும். ஏனென்றால் அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். மரணத்தை எல்லோரும் ருசி பார்க்க தான் வேண்டும். மரணத்தை காணாமல் யாரும் இருக்க முடியாது. எல்லோரும் மரணத்தை ஒரு நாள் சந்தித்து தான் செய்யணும். அதனால் பயப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இறந்தால் தேவனிடம்தான் போவோம் என்று நன்கு தெரியும். மரணம் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் உறுப்புகளில் ஏக்கம் நின்று உயர் செல்களில் செயல்பாடு முடிவுக்கு வரும் ஒரு நிலையாகும். இது வாழ்வின் முடிவையும் உடல் ஆத்மாவின் பிரிவையும் குறிக்கிறது. அறிவியல் ரீதியாக முக்கிய உறுப்புகள் செயல் இழப்பதே மரணம். ஆன்மீக ரீதியாக இது வாழ்வின் தொடர்ச்சியான பயணத்தின் ஒரு அங்கம் என பல்வேறு விளக்கங்கள் உள்ளன. எனவே எனக்கு தெரிந்தது 2 தான். அந்த மனிதன் நல்லது செய்தால் அந்த ஆத்மா பரலோகம் போகும், கெட்டது செய்திருந்தால் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகும். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எங்கே போகணும் என்று தீர்மானிங்கள். இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து தான் இந்த பயணம் இருக்கும். நன்றி.